ஹாய் ஹலோ சொல்லலாம் பேக் டு மை தமிழ் எடிட்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்து இந்த இதே போல் போட்ட பார்த்தா எப்படி உங்களுடைய இமேஜ் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது நான் சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. அப்புறம் சேனலுக்கு புதுசாக மறக்காம வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் போட வீடியோஸ் அடுத்த நோட்டிஃபிகேஷன் இருக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு இதே போல் ஃபோட்டோஸ் எடிட் பண்ணி தரணும்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் ஃபோட்டோஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்து எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு பார்த்து எடிட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? சரிங்க, வீடியோக்குள்ள போகலாம். ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிக்சர் அப்ளிகேஷன் அப்படி இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும். டெலிகிராமில் போனீங்க அப்படின்னா நான் பின் பண்ணி வச்சிருவோம் மெசேஜில். ஜஸ்ட் மெசேஜ் பார்த்தா பின் பண்ணி வச்சிருப்பேன். இந்த ஆப் லிங்க்கை மறக்காம டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு பார்த்தா இந்த மாதிரி பார்த்தா நான் கிராப் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி பார்த்தா கரெக்டாக கிராப் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஒயிட் கலர் பேன் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக ஆட் பண்ணிங்க. ஸ்க்ரீன் பார்த்தா மட்டும் தெரியும் எப்படி இந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு மறக்காம ஸ்க்ரீன் மட்டும் பாருங்கள். நான் ஆட் பண்ணுற பாருங்கள் அந்த ஒயிட் கலர் ஒரு கோட் இமேஜ் மாதிரி. அந்த கோட் இமேஜும் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்படி பார்த்தா செக் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணவே பார்த்தீங்கன்னா மீடியான்னு இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஃபைலில் இருக்கும். அந்த ஃபைலில் போய் மீடியான்னு இருக்கலாம். நான் அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ பார்த்தா எப்போ பார்த்தா போட்டாங்க அப்படின்ற டேட்டும் அதுக்கப்புறம் மந்த்தும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டில் அந்த டைமில் பார்த்தோன்னா நீங்கள் போய் நம்ம டெலிகிராம் குரூப் செக் பண்ணி அப்படின்னா இந்த ஒரு வீடியோ கிடைக்கும். மறக்காமல் போய் எடுத்துங்க. ஓகேங்களா? இப்படி தான் பார்த்தா எடுத்துக்க முடியும். போய் பார்த்தா கரெக்டாக பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக எடுத்துங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் எழுதி பார்த்தோன்னா ஜஸ்ட் இதுமாதிரி ஃபோட்டோ கரெக்டாக ஆட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணுற லேயர் பார்த்தா ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்தா நான் எரேஸ் பண்ணுற பாருங்க. இதேமாதிரி அந்த பார்டருக்கு அந்த கோடுக்கு அண்ணாண்ட ஜஸ்ட் இந்த உள்ளே மட்டும் ஓகே ஜஸ்ட் நான் எரேஸ் பண்ணுற பாருங்க. இதேமாதிரி பார்த்தா நீங்கள் எரேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதேமாதிரி ஃபுல்லாக இருக்கிற இமேஜ் ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் எரேஸ் பண்ணிக்கணும். ஓகே ஜஸ்ட் இதேமாதிரி கீழே இருந்து மட்டும் எரேஸ் பண்ணிங்க. மேலே இருக்கிறது பார்த்தா நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஜஸ்ட்டு மேலே டிக்கான் பக்கம் டிக் அப்படி கொடுத்துங்க. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடிட் பண்ணி தரணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் டைப் ஆஃப் வீடியோஸ் எடிட்ஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கேன். மறக்காம வந்து இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட்டு கரெக்டாக ஃபுல்லாக பார்த்தா எரேஸ் ஆப்ஷன் பண்ணி எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு மேலே டிக்குன்றதை கொடுக்க டிக் அப்படின்றத கொடுத்து முடிச்சுங்க. முடிச்சு பார்த்தா பிளர் பார்த்தோன்னா அந்த கோடி இமேஜ் மேலே கிளிக் பண்ணி பிளர்ரு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற வரையினா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. பிளர்ரு ஆர்ட்னஸ்ஸு அதெல்லாம் பார்த்தா கரெக்டாக நான் அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்தா தெரியும் எவ்வளோ வைக்கிறேன் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக அதே மாதிரி பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. ஓகே வெஸ்ட்டு மேலே டிக் இருக்கும். அந்த டிக் அப்படின்றது கொடுத்து பார்த்தீங்கன்னா முடிச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்ம லிரிக்ஸ் பார்த்தா ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? லிரிக்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான லிரிக்ஸ் முன்னாடி பார்த்தோன்னா ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தா ப்ளஸ் ஆட் ஏ ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆட் பண்ணுற பாருங்கள். அந்த ஒரு இமேஜ் ஃப்ரேம் இமேஜ். இந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்லேயே இருக்கும். ஓகேங்களா? மறக்காம போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கீங்களா அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட்டும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த டேட்டும் அதுக்கப்புறம் இயரும் பார்த்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட்டும் மந்த்துன்னு பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கல டெலிகிராம் குரூப்பில் மீடியாவில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அந்த டேட்டில் இந்த டைமில் பார்த்தோன்னா நான் போட்டிருப்பேன். மறக்காம செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. ஓகேங்களா? இதே மாதிரி பார்த்தா கரெக்டாக ஆட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. எடுத்துகிட்டு பார்த்தா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சு அலைன் பண்ணி கரெக்டாக வைக்கிறோம் பாருங்கள். இதே மாதிரி கரெக்டாக அலைன் பண்ணி பார்த்தா வச்சுங்க. அந்த ஃபோட்டோக்கு உள்ளே தெரியுற மாதிரி ஜஸ்ட் அவுட்ரு தெரியாமல் அந்த 2 ஒயிட் கலர் கோடு இருக்கும். அந்த கோடுக்கு உள்ளே பார்த்தா உங்கள் ஃபோட்டோ வச்சு நம்ம பிளட்டு கொடுத்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அது பார்த்தா கரெக்டாக உள்ளே அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா லைட்டாக இப்போ என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தா லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிங்க. அந்த இமேஜை லைட்டாக நம்ம ஜூம் அவுட் பண்ணி உள்ளே வச்சுக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சிச்சு அப்படின்னா பாருங்கள். அப்படி ஜஸ்ட் அந்த பார்டர் கோடு மேலே லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அமௌண்ட் கொடுத்துட்டு ஒயிட் கலர் கொடுத்து அமௌண்ட் பார்த்தா ஒரு 50 வச்சுட்டு மேலே டிக்கனுக்கும் டிக்கா பண்ணுறது கொடுத்து சிம்பிளாக பார்த்தா முடிச்சிங்க. ஓகேங்களா? சிம்பிள் மெத்தடில் பார்த்தா இந்த ஆட் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அதே இமேஜ் மேலே அந்த ஃப்ரேம் இமேஜ் கிளிக் பண்ணி பார்த்தோன்னா ஒயிட் கலர் அமௌண்ட் பார்த்தோன்னா ஒரு 650 ஓகே 50 வேணா ஒரு 10 அப்படி இல்லைனா ஒரு 15 வச்சுங்க. அவ்வளோ வச்சுங்க. வேணும்னா விட்டுருங்க. ஓகேங்களா? அவ்வளோ வச்சுங்க கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சேச்சுரேஷன் இருக்கோ அது மாதிரி பார்த்தா கரெக்டாக வச்சுங்க. வெஸ்ட்டு பார்த்தா அப்புறம் லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் உள்ள வந்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச லிரிக்ஸ் பார்த்தா டைப் பண்ணிங்க. நான் பார்த்தா சித்திரை மாதம் வெயில போலன்னு சொல்லிட்டு ஒரு லிரிக்ஸ் ஒன்று இருக்கும் ஒரு சாங்கில். அந்த சாங்கோட லிரிக்ஸ் பார்த்தா நான் டைப் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச சாங் டைப் பண்ணிங்க. ஒரு தமிழ் ஃபான்ஸ் இங்கிலீஷ் ஃபான்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப் பார்த்தா கொடுத்துருக்கேன். வேணுன்றது போய் பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. ஓகே இந்த ஒரு ஃபாண்ட்டை பார்த்தா செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி இந்த மாதிரி பார்த்தா வச்சுக்கலாம். வெஸ்ட்டு பார்த்தோன்னா இதனுடைய கலர் பார்த்தோன்னா நீங்கள் பிளாக் ஒயிட் எந்த கலர்னா வச்சுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா நான் இப்போ பிளாக் கலர் கொடுத்துட்டு அவுட்ரு பார்த்தோன்னா நான் எல்லோ கலர் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு எல்லோ கலர் கொடுத்துட்டு அமௌண்ட் பார்த்தா ஒரு 100 வச்சு அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தா கிடைச்சிடும் உங்களுக்கு. இதேமாதிரி பார்த்தா கரெக்டாக கிளிக் பண்ணி வச்சு ஷேடோ பார்த்தா பிளர் ஒரு 20 ஆப்போசிட் 100 ஆர்ட்னஸ் ஒரு 0 கீழே இருக்கிறது பார்த்தா ஒரு 0 வச்சுட்டு மேலே டிக்கன கூட காப்ன்றது கொடுத்து பார்த்தா முடிச்சிங்க. ஓகே இப்படி தான் பார்த்தோன்னா சிம்பிளாக டெஸ்ட் ஆன் பண்ணி இதே மெத்தட் யூஸ் பண்ணி பார்த்தா நெக்ஸ்ட் லைன் பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் தமிழில் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் லைன் பார்த்தா நீங்கள் இங்கிலீஷில் ஆட் பண்ணிங்க. அப்படி ஆட் பண்ணால் இல்லை தமிழில் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அது மாதிரி பார்த்தா நீங்கள் ஆட் பண்ணிங்க. போல சூட்டை கிளப்பிரியே அப்படின்ற ஒரு லிரிக்ஸ். இந்த லிரிக்ஸை பார்த்தா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் பார்த்தோன்னா நிறைய ஃபாண்ட் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் பார்த்தா செலக்ட் பண்ணிங்க. ஓகே இங்கிலீஷ் ஃபாண்ட்ஸ் பார்த்தா நிறைய இருக்கும். இந்த பிக்சர் அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா
நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் பார்த்தா நீங்கள் எடுத்துங்க. ஓகேங்களா, எடுத்துகிட்டு கொடுத்துங்க. கரெக்டாக கொடுத்துட்டு லைட்டாக ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக இந்த லிரிக்ஸ்க்கு கீழே நான் வைக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸ்க்கு கீழே பார்த்தா வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஷேடோ இருக்கும். ஷேடோ பிளர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி பார்த்தா நீங்களும் பார்த்தா கரெக்டாக அதே போல் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுங்க. அதில் ஃபஸ்ட்டு மேலே டிக்குனுக்கும் அந்த டிக் அப்படின்றத கொடுத்து நீங்கள் பார்த்தா அந்த லிரிக்ஸை பார்த்தா முடிச்சிங்க. ஓகேங்களா, டெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒயிட் கலர் கொடுத்து வச்சுங்க. கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணி வச்சுங்க. அதே பிளாக் கலர் அவுட் நல்லா கொடுத்துட்டு பார்த்தோன்னா டெக்ஸ்ட்டு ஸ்மாலாக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்க்ரீன் பார்த்து பார்த்தா கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேலே டிக்குன்னு கொடுத்துங்க. இல்லை வேறு எதாவது ஃபாண்ட் வைக்கனாலும் வேறு எதாவது ஃபாண்ட்ஸில் சேஞ்ச் பண்ணாலும் பார்த்தா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களை சேஞ்ச் பண்ணுறவங்க சேஞ்ச் பண்ணிங்க. இல்லை உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்தா நீங்கள் கரெக்டாக வந்து வச்சுங்க. அப்படி நான் செலக்ட் பண்ணுறது இருக்கணும் அப்படின்னா நான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதே வந்து செலக்ட் பண்ணி பார்த்தா வச்சுங்க. ஃபஸ்ட்டு பாருங்க டிக் அப்படின்றத கொடுத்து முடிச்சிங்க. அப்புறம் சிம்பிளாக பார்த்தா முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ஆட் இமேஜ் கொடுத்துங்க. ஜஸ்ட் ஆட் இமேஜ் கொடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க, லைட்டாக டவர் ப்ராப்ளம். ஓகேங்களா, திருப்பி ஆடே ஃபோட்டோ அப்படின்றத கொடுத்து ஆடே ஃபோட்டோ கொடுத்து பார்த்தா இந்த ஃப்ளவர் இமேஜ் ஒரு ஆட் பண்ணுற பாருங்க. இந்த ஃப்ளவர் இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்லேயே பார்த்தா ஜஸ்ட் ஒரே இடத்துல இருக்கும். நீங்கள் சிம்பிளாக பார்த்தா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். டெலிகிராம் குரூப்பில் இருக்க மறக்காம வேணுன்ற போய் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, மேலே டிக்குனுக்கும் உங்களுக்கு எடுத்துகிட்டு பார்த்தா கரெக்டாக அதை அலைன் பண்ணி பார்த்தோன்னா அந்த லிரிக்ஸ் மேலே டச் ஆகாத மாதிரி இருந்தால் கரெக்டாக பார்த்தா வச்சுங்க. ஃபஸ்ட்டு மேலே டிக்குனுக்கும் அந்த டிக் அப்படின்றது கொடுத்து பார்த்தோன்னா முடிச்சுங்க. அதில் டிக்குன்றது கொடுத்துருங்க. கொடுத்து பார்த்தா முடிச்சிங்க. மேலே டவுன் கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. இந்த வீடியோ முடிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுதான் நீவான பெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.